நேத்து சண்டே இல்லையா, எல்லாரும் ஃபேமிலியா போயிட்டு நம்ம புது வீட்டுக்கு பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் டோர் செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். மாடல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கே கரெக்டா 2 o'clock ஆயிடுச்சு. இதுக்கு மேல எங்க இருந்து சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் பிரியாணி வாங்க கிளம்பிட்டான். நானும் எங்க அம்மாவும் என்ன சொன்னோம்னா, இப்பெல்லாம் ரொம்ப ஹோட்டல்ல சாப்பிடுறோம், நீ போயிட்டு இப்போ ஒரு 1 kg சிக்கன் வாங்கிட்டு வா, நாங்க வீட்லயே சமைச்சிடுறோம்னு சொன்னோம். எங்க எல்லாருக்குமே செம்ம பசி. எங்க அக்காலாம் கோச்சிட்டே போயிட்டா, நீங்க எப்போ சமைச்சு எப்போ கொடுப்பீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்க அண்ணா இப்போ ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தா கண்டிப்பா 1000 rupees மேலதான் ஆகிருக்கும். அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான். நீங்க யோசிக்கலாம், உங்களுக்கு என்ன 1000 rupeesலாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பினான்சியல் ஸ்ட்ரகிள்லாம் இருக்கத்தான் செய்யுது. எவ்வளவு சின்ன அமௌண்டா இருந்தாலுமே அது இப்போ எங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இப்ப பத்திரிக்கை வைக்கிறது அது இதுன்னு கொஞ்சம் டிராவலிங்ல இருக்கிறதுனால நிறையவே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்க சொன்ன மாதிரியே எங்க அண்ணன் 1 கிலோ சிக்கன் வாங்கி வந்து கொடுத்துட்டான். குழந்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாம கழுவியும் கொடுத்துட்டான். எங்க அண்ணாவை மாதிரி யாருமே சிக்கன் கழுவி கொடுக்க முடியாது, அவ்வளவு கிளீனா கழுவி கொடுப்பான். எனக்கு இந்த சிக்கன் கிளீன் பண்ற வேலைலாம் சுத்தமா பிடிக்காது. நான் எப்போ குக் பண்ணாலும் எங்க அண்ணாவை கூப்பிட்டு தான் சிக்கன் கிளீன் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். அவன் சிக்கன் கிளீன் பண்ணி கொடுத்துட்டான். நான் அம்மாக்கு வெஜ்ஜிஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டேன். எங்க அம்மா மசாலாலாம் அரைச்சு போட்டு சூப்பரா ஒரு குக்கர் சிக்கன் குழம்பு வைப்பாங்க. அம்மா, நானு, அண்ணா 3 பேருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம். டக்கு டக்குன்னு ஒரு 45 மினிட்ஸ்லாம் சமையல் முடிஞ்சிச்சு. என்னதான் விதவிதமா ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் வீட்டுல சாப்பிடுற அந்த கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி வராது. சுட சுட தட்டுல சோறு போட்டு அந்த கோழி குழம்பு ஊத்தி சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட். கூட நம்மளோட ஓன் ப்ராடக்ட் அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு தொட்டு சாப்பிட்டோம். சொர்க்கத்துக்கே போயிட்டோம்னா பாத்துக்கோங்களேன். ஹோட்டல் சாப்பாடு தான் வேணும்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போன மேடம் பாத்தீங்களா, பிரியாணி வாங்கி சாப்பிட்டு இருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட் அண்ட் சந்தோஷம் இருந்திருக்குமான்னு தெரியல. அவ்வளோ டேஸ்டாவும் இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம். அப்பா மட்டும் ஒரு வேலையா வெளியே போயிருந்தாங்க. ஸோ நாங்க 4 பேரும் மட்டும் உட்காந்து சாப்பிட்டோம்.